வாழ்வோம் வாழ்விப்போம். நன்றாற்றலுள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றார்கள். அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொருவரை பற்றியும், ஒவ்வொருவரும் நம்மளோடு சார்ந்தவர்கள், நம்மளோடு இணைந்து பயணிப்பவர்கள். உங்க சர்க்கிள்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள பற்றி நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் எனக்கு என் ஃப்ரெண்டு தானே, அவன் பத்தி நான் ஒண்ணும் பார்க்க வேண்டாம். எதையை பத்தி தானே பார்க்கணும், எதையை பத்தி தானே தெரிஞ்சுக்கணும். தப்பு. எதிரிய கூட நம்ம என்ன பண்ணலாம், சாதாரணமா விட்டுறலாம். ஏன்னா கூட இருக்கவங்க எப்ப கட்டி வைப்பான்னு தெரியும். காலில் விழுவான், எப்ப இழுத்து போடுறதுக்கே தெரியாதுன்னு விழும். கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நம்மளை போற்றவங்க தான் நாளைக்கு தூற்றுவாங்க. அந்த போற்றதெல்லாம் தூக்கி பாக்கெட்ல வைக்க கூடாது. அவன் தலையிலேயே போட்டு விட்டுறணும். போற்றான்ல அவன் தலையிலே விட்டுறணும். நாளைக்கு என்னை தூற்றும் போது அது குத்தும், ஒண்ணு உன் மனசாட்சி குத்தும். நான் வாங்கலையே அத. அந்த தன்மை வேண்டும். அதுக்குதான் ஞான பயணம். ஞான பயணத்துல போகும்போதுதான் இதுல அக்கறை நிறைய வரும், சிரத்தையும் வரும். சாதாரணமா எல்லார் வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் நிறைய உண்டு. நம்பி கெட்டது இல்லையா, நம்ம அவனை நல்லவன்னு சொல்லி பண்ணி அவன் நமக்கு ஆப்பு வச்சுட்டு போனது, நம்ம உதவி இருப்போம் அவங்க நம்மள பதம் பார்த்தது, அப்புறம் நம்மளுடைய பலம் தெரியாமலே நம்ம செலவுல போய் சிக்கி மாட்டினது, அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம பலம் நமக்கு கிடைக்கிற தன்மைகளை நாம முதல்ல உணரும். அதான் தன்னை உணர்தலும் இல்லையா, தன்னை உணர்தல், அதுக்கு பிறகு பிறரை உணர்தல். இப்படி இந்த இரண்டு இலக்கை நாம் எடுத்து வைத்துக் கொண்டு ஞான பயணத்தில் செல்கிற பொழுது அதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார். இந்த நிலையில நீங்க போனீங்கன்னா இதுக்கு பேரு தான் தவம். நல்ல ஞாபகம். எதுக்கு பேர் தவம்? தன்னை உணர்வதும் பிறரை உணர்வதும், இதுக்கு பேர் தான் தவம். தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார். இப்ப நீங்க உங்க கர்மத்தை செய்றீங்க. என்ன கர்மம் செய்வீங்க? உங்களை நீங்கள் உணர்கிற பொழுது ஏற்கனவே கொண்டு வந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு அது உபயோகப்படும். அடுத்தவர்களை நீங்க உணர்ந்து நடக்கிற பொழுது புது கர்மா வராமல் தடுப்பதற்கும் அது உபயோகப்படும். அப்ப உங்க கர்ம வாழ்க்கை இதுலதான் இருக்குது. உங்களாலையும் தப்பு, பிறராலையும் உங்களுக்கு கஷ்டம். இதுதான் கர்ம வாழ்க்கை. அப்ப இந்த கர்ம வாழ்க்கையில தப்பிக்கிறதுக்கு தவம் மட்டும்தான் நமக்கு உதவும். தவம் செய்வார் தன் கர்மம். அந்த தவம் எது? அதுதான் நல்ல ஞாபகம் வச்சுங்க. திருவள்ளுவர் எல்லா இடத்துலயும் அப்படியே வீசி இருக்கிறார். நம்மளோட சாதாரணமா விடல. எடுக்கிறவங்க பயன்படுத்திங்க. இது போதும். இந்த குரல் தெரிஞ்சாலே நம்ம ஞானத்தினுடைய உச்சத்துல நிக்கலாம். ஞானத்தின் உச்சத்துல நிக்கலாம். நீங்க தைரியமாக யாரிடம் பேசலாம், பயப்படாம பேசலாம். இதுக்கு மேல யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. அவன் எவ்வளவு பெரிய படித்தவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களுக்கு மேல அவங்க வைக்க முடியவே முடியாது. இதுக்குமே கருத்தே இல்ல. நிறைய பேர் சொல்றாங்க பிறவிக்கு காரணம் தெரியல, இன்னைக்கு வரை பேசிட்டு இருக்காங்க. ஏன் காரணம் தெரியல? நீ ஆதியை பத்தி உணரல. ஆதியை உணர்ந்தாதான் அந்த இடத்த சொல்ல முடியும். அவன் அந்த பக்கமே போக மாட்டான். அவன் ஆதியை எடுத்து நினைக்க, இவன் வச்ச சாமியை தான் ஆதின்னு சொல்றான். அது விட கிடைக்குமா? நீ அந்த இடத்துல ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கிற. அந்த இடத்துல ஊஞ்சல் ஆடினா எப்படி இருக்கா? பம்பர மாதிரிதான், விழுந்துன்னா விழுந்துருவேன். எனவே வாழ்க்கை என்பது கர்மாவினால் சூழப்பட்டது. வாழ்க்கை இதனால் சூழப்பட்டது, கர்மாவினால் சூழப்பட்டது. அந்த கர்மாவை கழிப்பதற்கு தவம் தான் கை கொடுக்கும். அந்த தவத்தை எப்படி செய்ய வேண்டும் என்றால், தன்னை உணர்தலும் தன்னோடு இருப்பவர்களை உணர்தலுமே கை கொடு. அதுக்கு திருவள்ளுவர் 2 பாடல் சொன்னார்னு சொல்லிட்டேன். எனவே ஞான பயணம் அற்புதமான பயணம், வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது. நேற்று வரை நான் எல்லாம் கவனமா இருந்தேன், நீங்க விட்டுட்டேன் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உடம்ப விடுகிறது வரை இதுவே. உடம்ப விட்ட பிறகு கூட மனம் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, மனப்பதிவு இருக்க வர பேயா அலையலாம், பிறவி கிடைக்காம அவஸ்தப்படலாம். நீங்க உடம்பு போனோட தப்பிச்சுட்டான்னு நினைக்க முடியாது இல்லையா? இதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். எனவே மனதை தொடுவதற்கு முன்னால் உடம்பிலிருந்து முதல் தப்பிப்போம். ஏன்னா மனமே உயிர்கள் இருக்கிற.
அதனால்தான் ஞானத்தில் போகும்போது உயிர் சிந்தனை வேண்டும், உயிர் நேசம் வேண்டும், உயிரை பாதுகாக்க வேண்டும் சொன்ன காரணம், உயிரோடு என்ன இருக்கிறது? ஆன்மா, அறிவு, மனம். அந்த மனதில் தான் நம்முடைய பிறவித்தன்மைகள் எல்லாம் இருக்கும். எனவே ஞான பயணம் அதுதான் இந்த மண்ணின் பயணம், மண் வாழ்வின் பயணம். கர்மாற்ற நிலைக்கும் இறையோடு சேர்வதற்கும் கை கொடுப்பது ஞான பயணம் என்பதை ஞாபகத்தில் வைத்து, இப்ப நான் சொன்ன இந்த இரண்டு கண்களாக இந்த 2 கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு பயணித்தீர்கள் என்றால் வெல்வதும் உறுதி. நன்றி. வாழ்வோம் வாழ்வு.